நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விட வேண்டியது தான். காரம் கம்மியாக இருந்தால் நம்ம வந்து பெப்பர் தான் போட்டுக்கணும், மிளகாய் தூள் போடக்கூடாது. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? தூக்கம், நல்ல ஒரு தூக்கம் சாப்பிட்டு வச்சுட்டேன். நான் ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டேன். என்னன்னாக்கா, இந்த தென்னை மரத்தை சுற்றி எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா, மட்டன் சாப்ஸுக்கு தான் பீஸ் வந்து வெட்டி எடுத்து வந்திருக்காரு. நம்ம மட்டன் சாப்ஸுக்குன்னு சொல்லி கேட்டோமாவே இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸ் கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ கொண்டு வந்து காட்டு தம்பி. நம்ம ஆட்டோடைய முதுகு தண்டு இருக்கு இல்லைங்களா, பின்னாடி அந்த முதுகு தண்டை இப்படி வெட்டி எடுக்கிறது தான் மட்டன் சாப்ஸ் செய்யறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? ஈரோட்டில் ஐயப்பா மெஸ்ன்னு ஒன்று இருக்குதுங்க. மூளைப்பற்றையிலேருந்து நம்ம மணிக்கூண்டுக்கு போகிற வழியில் இருக்குது. அது ஸ்டார் வாட்டில் ஒன்று இருக்கும், இல்லை ஸ்டார் சினிமா தேட்டர் இருந்துச்சு, அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஐயப்பா ஹோட்டல்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வந்து இந்த சாப்ஸ் வந்து சூப்பராக செஞ்சு தருவாங்க. அப்போல்லாம் எங்கள் அப்பா வாங்கிட்டு வருவார். ஒரு பீஸ் 10 ரூபா அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அப்போல்லாம் குழம்பு வச்சு தருவாங்க. அவங்க குழம்புல வந்து இந்த சாப்ஸாக கட் பண்ணி போட்டு தான் குழம்பு வச்சு தருவாங்க. நம்ம வந்து எங்கள் அம்மா வந்து இதுவே சாப்ஸ் வந்து ஒரு மாதிரி கிரேவியாக செஞ்சு தருவாங்க. அதுதான் இன்னைக்கு விகாஸுக்கு செஞ்சு தரலாம் அப்படின்னு ஏற்கனவே நிறைய ட்ரிப் செஞ்சுருக்கேன். அதனால அது எனக்கு ரொம்ப டேஸ்ட் பிடிக்குதுமா, எனக்கு செஞ்சு கொடுமான்னு சொன்னால் அதுதான் இன்னைக்கு செய்ய போகிறேன். அது என்னென்ன போட்டு செய்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மட்டனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம், நம்ம எவ்வளோ மட்டன் எடுத்துருக்கோமோ அதுக்கு தக்கன எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, சரிங்களா? இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4 எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இதை க்ளோஸ்அப்பில் காட்டி தம்பி. அதுக்கப்புறம் மிளகு, வெறும் மிளகு மட்டும் தான் போட்டிருக்கேன், சீரகம் போடல. சோம்பு எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ இந்த ஐட்டத்தை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். வேறு எதுவுமே போட தேவையில்லை. இது மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் காட்டுறேன் உங்ககிட்ட. ஓகே, இப்போ இதை வந்து ஃபுல்லாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இது நம்ம வந்து இந்த மட்டனோட போட்டு இதை போட்டுட்டு கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிரட்டி எடுத்து வச்சிடலாம். 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து கிரேவியாக செஞ்சிட வேண்டியது தான். சரிங்களா? நம்ம எடுத்து போட்டுடலாம். அவ்வளோதாங்க, அரைச்சது கொஞ்சம் போட்டாச்சு. கூட வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு ரொம்ப நிறைய போட்டுறாதீங்க. நம்ம கிரேவி செய்யும் போது அப்போதைக்கு தேவைப்படுறத போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த மசாலாவை போட்டு நல்லா ஒரு 1 மணி நேரம் அப்படி ஊற விட்டுருங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விட வேண்டியது தான். டக்குன்னு செஞ்சிடலாம். ஈஸியான வேலை தான். ஆனால் இந்த ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன பச்சை மிளகா போட்டு செய்கிறோம் இல்லைங்களா, அந்த ஸ்மெல்லு தான் ரொம்ப பிடிக்கும். என்ன வாயை மூடிக்கிட்டே இருக்கிற, உனக்கு இது பிடிக்காதா? பிடிக்கும். நார்மலாக நம்ம எப்போவுமே மிளகாய் தூளே போட்டு செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிப் செஞ்சு கொடுத்து பாருங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், அப்படியே ஊறட்டும். இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக என்ன செய்ய போகிறேன்னாக்கா, இதுதான் சைட் டிஷ் இல்லை, பிகாஸ் இது மெயின் டிஷ்ஷு. தேங்காய் சாதம் செய்ய போகிறேன். தேங்காய் சாதமும் சாப்ஸும் இன்றைக்கி வந்து இவங்களுக்கு, எங்களுக்கு தேங்காய் சாதமும் பன்னீர் பெப்பர் பன்னீரும் எங்களுக்கு. ஓகே, மற்றதெல்லாம் செஞ்சுட்டு நான் இதை காட்டுறேன். பாரு, நல்லா ஊறிடுச்சு. ஒரு 1 மணி நேரத்துக்கு பக்கமாக ஊற வச்சாச்சு. இப்போ இதை வந்து அப்படியே குக்கரில் போட்டு, தண்ணிலாம் எக்ஸ்ட்ரா நான் எதுவுமே ஊற்றவே இல்லை, அப்படியே போதுங்க. இதில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்தோமா போதும். சரியா? உங்கள் கறி எத்தனை விசில் விட்டால் வேகுமோ அத்தனை விசில் விட்டுக்குங்க. எங்கள் கறிலாம் ஒரு 2 விசிலுக்கே வெந்து போயிடும். அதனால் நான் விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். சூப்பராக வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்புன்னு கொடுத்துடலாம். இதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேங்க. அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, அவ்வளோதான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் போடல. இதுக்கு வந்து இப்போ தக்காளி போட தேவையில்லை, சும்மா இது மட்டும் போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து அப்படியே ஊற்றிட வேண்டியதான். நம்ம எல்லாம் ஏற்கனவே எல்லாமே போட்டு மசாலாலாம் போட்டு வேக வச்சிட்டோம் இல்லைங்களா, அதுக்காக வேண்டி அப்படியே போட்டுற வேண்டியதான். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு நம்ம எடுத்து அப்படியே ஊற்றிடலாம். பன்னீர் வச்சிருவேன். மாஸ்டர் செஃப் வந்து டேஸ்ட் பண்ணுறாங்க. உப்பு கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான்.
காரம் கரெக்டாக இருக்குதா? ம், காரம் கம்மியாக இருந்தால் நம்ம வந்து பெப்பர் தான் போட்டுக்கணும், மிளகாய் தூள் போடக்கூடாது. ரெண்டாவது கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள் இதெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது, சரிங்களா? எங்களுக்கு வந்து பெப்பர் பன்னீர் பெப்பர் கிரேவி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு, அவனுக்கு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. முடிஞ்சிச்சுனாக்கா டின்னர் ரெடி. டின்னர் இல்லை, லஞ்ச் ரெடி. தப்பாக சொல்கிறேன், லஞ்ச் ரெடி. அவ்வளோதான், லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. மெயினாக மாம்பழம், இப்போ மாம்பழ சீசன் வந்துருச்சு இல்லைங்களா? அதனால் மாம்பழம், நம்ம சாப்ஸு, நீங்கள் ஒரு ட்ரிப் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சாதம், பெப்பர் பன்னீர் ஃப்ரை. ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு, ரசம். இதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கு செஞ்சுருக்கேன். விகாஸ் தம்பி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவார். ஓகே தம்பி, இது வந்து ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு இந்த இது. ஓகேவா? அப்படியே டிவி பார்த்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே விகாஸ் அப்படியே இப்போ சாப்ஸு, தேங்காய் சாதம் அப்படியே சாப்பிட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்க? தூக்கம், நல்ல ஒரு தூக்கம். சாப்பிட்டு முலாம்பழம் ஜூஸ் ஒன்று, படுத்து முலாம்பழம் ஜூஸு. நல்லா தூங்கணும்னா பொறுமையாக ஒரு 6-7 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு மத்தியான சாப்பாடு நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு நல்லா தூங்கணும். ஒரு 11-12 வரைக்கும் நான் கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பேன். ஆமா, பார்த்துட்டு நைட் வந்து படுத்தோம்னா டெய்லியும் 12 மணி தான் கிரிக்கெட் பார்த்துட்டு. ஆமா, ஒரு வாரம் போட்டு தள்ளுதுங்க. நாக்குக்குள்ள சந்திரமுகி மரதநாட்டியம் ஆடுற மாதிரி ஆடுதுங்க. டே என்னடா விதவிதமா சொல்ற? விகாஸுக்கு நாக்குல இருந்து ஜல்லு விழுந்துருது. கட் பண்ணுமா சாப்பிட்ற? சரி, ஓகே, நீங்களுமே செஞ்சு பாருங்க. மதுரையிலேருந்து லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க என்னை பார்க்குறதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க கூட ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டோம், அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து விகாஸ் தம்பிக்கு சேமியா பாயாசம் தாங்க செய்ய போகிறேன். வீட்டில் இருக்கான் இல்லைங்களா, அதனால் வந்து ஏதாவது செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சேமியா, ரொம்ப சிம்பிளான சேமியா பாயாசம் அதுதான் அவனுக்கு பிடிக்கும். அதுக்கு நான் ஜவ்வரிசி கொஞ்சோண்டு வேக வச்சுருக்கேன். சரி, ஜவ்வரிசி கொஞ்சம் போட்டுக்கலாம் கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாவு ஜவ்வரிசி இருக்கு இல்லைங்களா, அதுதான் கொஞ்சோண்டு ஊற வேக வச்சுருக்கேன். பால் காய வச்சுருக்கேன். இந்த பால்லேயே நம்ம வந்து சேமியாவை போட்டுடலாம். நான் வந்து சேமியா டபுள் ரோஸ்டட் சேமியா போட்டிருக்கேன், அதனால் வறுக்காமல் அப்படியே சேர்த்திக்கலாம். போதும், இவ்வளோ போட்டோமாவே வேகட்டும். அப்படியே ஃபுல்லாக வேக வேண்டியதில்லை, முழுசாக வெந்துட வேண்டியதில்லை. கொஞ்சம் ஒரு பாதி வெந்துச்சுன்னா போதும், பால்லேயே வந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ இது வெந்துருச்சுனாக்கா நம்ம எடுத்து இந்த ஜவ்வரிசி எடுத்து அது கூட சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், ஜவ்வரிசி வெந்ததும் போதும். இப்போ ஜவ்வரிசி எடுத்து அது கூட சேர்த்திக்க வேண்டியது தான். அது கொஞ்சம் நேரம் வேகட்டும், அதுக்கப்புறம் சேர்த்திக்கலாம். இப்போ ரெகுலராகவே நாங்கள் வந்து கம்பஞ்சோறு ஆக்கி வச்சிடுறோம். நான் நாளைக்கு உங்களுக்கு வந்து கம்பஞ்சோறு ஆக்கிறத காட்டுறேன். நான் அப்போ தான் ஆக்கி இப்படியே சுட சுட எடுத்து வச்சுட்டு போயிருக்கோம். இப்போ எடுத்து வச்சாச்சு, கொஞ்ச நேரத்தில் ஆறிடும். நைட்டு வந்து நல்லா உருண்டை பிடிச்சி தண்ணி ஊற்றி வச்சுருவோம். வச்சுட்டோமாக்கா நல்லா கூழுன்னு இருக்கும் அப்படியே நைட்டு ஃபுல்லாக. காலைல எழுந்திரிச்சு இது தயிர் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் அவள் உடச்சுட்டு அப்படியே வேக வச்சிடலாம். முழுசாக வேக வச்சிடாதீங்க, ஒரு பாதி அளவுக்கு வந்துச்சுன்னா போதும். நான் வேக வச்சுட்டு காட்டுறேன். இப்போ சேமியா வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறது தான் வேலை. இதில் வந்து சர்க்கரையை சேர்த்திக்கலாம். சர்க்கரை வந்து உங்களோட இனிப்புக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க, ஓகேவா? பால் எடுத்தண்டி. இப்போ கொஞ்சமாக ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். ஆமாம்மா, எல்லாம் சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனலாக பால், நமக்கு பால் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கங்க. இப்போ சர்க்கரை கரைய ஆரம்பிச்சிடும் பாருங்கள். திராட்சை முந்திரி வந்து வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் இது கூட சேர்த்திக்கலாம். ஏலக்காய் இந்த பையனுக்கு பிடிக்காது, அதனால் ஏலக்காய் நான் சேர்த்தலை. ஃபைனலாக வந்து இந்த பாயாசம் வந்து ரோஸ் பாயாசமாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம ரோஸ் மில்க்கு வாங்கணும் இல்லைங்களா, அது வந்து இது கூட சேர்த்திக்கலாம்.
நாளைக்குலாம் நான் வந்து ரோஸ் மில்க் ரெடி பண்ணி போகிறேன்டா. ஓகேவா? நிறைய பேர் எசன்ஸ் வந்து கலக்குவாங்க. அந்த எசன்ஸ் எனக்கு என்னமோ வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் ரோஸ் மில்க் பவுடர் இருக்கு இல்லைங்களா, நம்ம எதில் வாங்கணும், அது எங்கேயும் வாங்கிட்டு வந்தார் எங்கள் வீட்டுக்காரு. அங்கே தான் வந்து ரோஸ் மில்க் பவுடர் கொடுத்தாங்க. சரி அந்த பவுடரை கலந்துடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ பவுடரை கலந்துருக்குறேன். எப்படிங்க, அது பாலில் வந்து போட்டு குடிக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்தார். அதையே பாயாசத்துக்கு போட்டு குடிச்சிக்கலாம். நல்லா இருக்கா? ரோஸ் கலர் ஆயிடுச்சுடா. இன்னும் கொஞ்சம் போடலாமா? போதும் தானே தம்பி? சூப்பராக பாயாசம் ரெடி. இப்போ நீங்கள் இது சூடாக கொடுக்குறத விட நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜில்லுன்னு கொடுத்தோமா இன்னும் சூப்பராக இருக்கும். ஜில்லுன்னு கொடுக்குறதா இருந்தால் இந்த திராட்சை முந்திரி போடாதீங்க. போடாமல் வெறும் சேமியா ஜவ்வரிசி இதை மட்டும் போட்டுட்டு அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுருங்க. வச்சுட்டு மதிய டைமில் ஜில்லுன்னு எடுத்து கொடுத்தோமாக்கா செம்ம சூப்பராக இருக்கும். திராட்சை முந்திரி போட்டே வைக்கலாம். அவனுக்கு பிடிக்குங்கிறத சொல்றான். ஏலக்காய்லாம் எதுவுமே போடாம பாயா சேமியாவையும் அந்த ஜவ்வரிசி மட்டும் வேக வச்சு பாலில் வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. மதிய டைமில் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் வந்து வேணும்னா நீங்கள் மில்க் மைடு கூட கலந்துக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும். இவனுக்காக வேண்டி தான் இந்த ரோஸ் மில்க் போட்டேன். நீங்கள் வேண்டாம்னா ரோஸ் மில்க் போடாமல் கூட விட்டுருங்க. ஓகே ஓகே. நீ என்ன பண்ணுற? சூடாக குடிச்சுக்கிட்டேடா. ஓகே, பவுல் எடுத்துக்கலாமா? ஆளுக்கு ஒரு பவுல். பவுல்லாம் நமக்கு பத்தாது. எனக்குன்னா அதுக்கு தனியாக குண்டா வாங்கிட்டு வந்தாங்களா, அந்த குண்டா விடுங்க. அட பையா, ஏண்டா பச்சை பாயாசத்தை குண்டாக்கே சரியா போயிட மாட்டேங்குது. எப்படா இட்லி குடிச்சுக்கியடா? இது எல்லாத்தையும் குடிச்சுக்கியடா? நான் வைக்கும் போதே என்ன சொன்ன, ஒரு 5 பேத்துக்கு வைக்கிற மாதிரி வைங்க. 5 பேத்துக்கு வைக்கிற மாதிரி வைங்க. டேய் இதுல ஊத்துற 10 பேத்துக்கு கூட குடிக்கலாம்டா. குடிங்க நீங்க. சரி ஓகே. நமக்கு இதுதான். அப்புறம் எதுக்கு இது வாங்கிட்டு வராங்க அண்ணன் பேர் சொல்லி? ஆமா, விகாசுக்குன்னு வாங்கினது விகாசே குடிக்கட்டும். போதுமா? சரி, இதுல உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ ஊத்திக்கோங்க, அதை கொடுங்க. சரி தம்பி போதும்டா. இதை முதல்ல குடிச்சிட்டு வா. அடுத்த ரவுண்டு பார்க்கலாம். ஃபேன் காத்துல வச்சு குடிச்சிட்டு வா. இப்போ வீட்டில் பசங்க இருக்கிறதுனால டெய்லிக்கும் ஈவினிங் ஆனால் ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுங்கன்னு நீங்களுமே இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ஒரு ட்ரிப்பு. ஓகே, இப்போ சாப்பிட்டு என்னடா இந்த அம்மா மூட்டையை காட்டுது அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. இது வேற ஒன்றும் இல்லை. நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து எண்ணெய் ஆட்டுற மெத்தேடு தான் இப்போ காட்ட போகிறேன் உங்களுக்கு. இது வந்து நிலக்கடலைங்க. நம்ம ஊரில் வந்து எண்ணெய் ஆட்டுறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து நிலக்கடலை விற்பாங்க. அப்படியே நிலக்கடலையை மட்டும் வாங்கிக்குவேன். இது வந்து 25 கிலோ. ஓகே பாருங்கள், இது வந்து 25 கிலோ. இது நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த கொட்டையை வந்து அப்படியே நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் வெயிலில் போட்டுட்டு நம்ம வந்து கடையில் கொடுத்து ஆட்டிக்கலாம். இது வந்து நம்ம காட்டில் போட்டு நம்ம எடுத்து நம்ம நிறைய ப்ராசஸ் அதை பார்த்து எல்லாம் செய்யறதுக்கு பதிலாக இப்படி கொட்டையாக வாங்கி நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம ஏன்னா அரைக்கும் போது தான் அதில் வந்து வேறு எண்ணெய்ங்க கலக்கிறதா இருந்தால் கலப்பாங்க. நமக்கு சுத்தமான எண்ணெய் வேணும்னா நாமளே அரைச்சிக்கலாம் இல்லைங்களா. அதனால் இதை மரச்செக்கில் கொடுத்து நம்ம அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு கொட்டையை மட்டும் வாங்கிட்டேன். இப்போ இதை கொஞ்சம் நேரம் காய வச்சிடலாம். ஞாபகம் இல்லையா காலையில் சொல்கிறதுக்கு? எண்ணெய் வந்து ஆட்டிட்டு வந்துட்டாங்க. சாயந்தரமே ஆட்டிட்டு வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10லேருந்து ஒரு 12 லிட்டருக்குள்ளே தாங்க இருக்கும். நம்ம வந்து 25 கிலோ கொடுத்தோம். 25 கிலோவுக்கு இவ்வளோ தான் அவுட்புட் வரும். ஏன்னா மரச்செக்கு எண்ணெய்னாவே அதில் பாதிக்கு தாங்க வரும். இப்போ வந்து 10 லிட்ரு கன்ஃபார்மாக 10 லிட்ரு இருக்கும். இது இப்படியே விட்டுற வேண்டியது தான். ஒரு 2 நாள் கழித்து நம்ம வடிகட்டி எடுத்துக்க வேண்டியது தான். நான் வந்து இந்த ப்ராசஸ் மூலிமா தான் நான் வந்து கல்லெண்ணெய் ஆட்டி எடுத்துக்கிறேன். சரிங்களா? நம்ம காட்டில் விளைவிச்சு எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி நீங்கள் அரைச்சிக்கலாம் நீங்கள். சரிங்களா? இன்றைக்கி வந்து செடிக்கெலாம் தண்ணி கட்டிகிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு செடி நடுறதா இருந்தால் இந்த டைமில் தான் நட்டுக்கணும்.
என் கொழுந்தனார் ஒய்ஃப் வந்து வசம்பு, அதுக்கப்புறம் என்னது மா இஞ்சி, அதுக்கப்புறம் நார்மல் இஞ்சி எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்களா. சரின்னு அதெல்லாம் நட்டுவிட்டேன், எல்லாத்தையும் ஊனி வச்சுட்டேன். நான் ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டேன். என்னன்னாக்கா இந்த தென்னை மரத்தை சுற்றி வெறும் பொடுதலையாக இருந்துச்சுங்க. வட்டமாக நிறையா இருந்துச்சு கொஞ்சன்னு. எல்லாம் கொத்துறதுக்கு ஆள் விட்டோம் பாருங்க. அந்த டைமில் எல்லாத்தையும் கொத்த சொல்லிட்டேன் நானே. எல்லா மரத்துக்கு இருக்கிற எல்லா செடியும் கொத்திருங்கன்னு. ஆனால் இப்போ தான் எனக்கு யோசனை வந்துச்சு, இந்த ஒரு மரத்துக்கு அடியில் இருக்கிறதையாவது விட்டு வச்சுருக்கலாம், நம்ம பொடுதலை எண்ணெய் தயாரிக்கும் போது இது பறிச்சிக்கலாமே அப்படின்னு. ஏன்னா காடு ஃபுல்லாகவே தலையாக இருக்குது, பொடுதலையாக இருக்குது. எல்லாத்தையும் விட மாட்டாங்க, எங்கேயாவது விடுங்கன்னு சொன்னால் விடவே மாட்டாங்க. சரி இந்த ஒரு இடத்துலையாவது விட்டு வச்சுருக்கலாமேன்னு இப்போ தான் யோசனை வருது. சரி இதுக்கு மேலே என்ன பண்ணலான்னு இருக்கிறேன். இதா பாருங்க, அங்கே கொஞ்சம் அங்கங்கே இருக்குது செடிங்க. அதுங்களை கொஞ்சம் பறிச்சுட்டு வந்து இந்த மரத்துக்கெல்லாம் ஊனிப்பிடலாம். இது ரெகுலராக இந்த இடத்துல எதுவும் கொத்தாதீங்கன்னு சொல்லிவிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். இப்போ அந்த வேலையை செய்கிறேன். நல்லா வேர்த்து ஊற்றுது. எவ்வளோ மழை வரப்போகுதுன்னு தெரியல, பயங்கரமாக வேர்க்குது. அப்படியே கொஞ்சம் நேரம் காட்டு வேலை நம்மளால செய்ய முடிய மாட்டேங்குது. எப்படி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் செய்கிறாங்கன்னு தெரியல. நம்ம ஊருக்காரங்களாம் பயந்துக்காமலே நம்ம கூட நிற்கிதுங்க பாரு. ஈரத்துக்கெல்லாம் ஊனிவிட்டா வந்துடும். நல்லா இருந்தப்ப விட்டுட்டு சூப்பர். தண்ணி போய் ஊற்றிக்கணும், அந்தளவுக்கு உடம்பு ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு எனக்கு, வேர்த்து ஊற்றி எனக்கு. இதுதாங்க பொடுதலை. இது வந்து ஒன் ஆஃப் த பார்ட்டு நம்ம வீட்டில். ரொம்ப குட்டியூண்டு கொஞ்சோண்டு இங்கே இதில் 2 கத்திரி செடிக்குது, வெட்டாதீங்கன்னு சொன்னேன். அதனால் இது இந்த இடத்த ஓட்டா முட்டிருக்காங்க. அந்த இடத்துல இருக்கிற பொடுதலை தான் இது. பார்த்தீங்களா பொடுதலை நல்லா க்ளோஸ்அப்பில் கொண்டு வந்து காட்டிட்டேன். ஆனால் இது மட்டும் நம்ம காடு ஃபுல்லாகவே இருந்துச்சுங்க, காடு ஃபுல்லாக. ஆனால் மற்றவங்க வந்து தொட்டியில் வளர்த்துறதை பார்த்ததுக்கு அப்புறம் தான், அடடா இது இப்படிலாம் வளர்த்துறாங்க, நம்ம இப்படி வேஸ்ட்டு பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் விட சொல்லியிருக்கிறேன். ஆனால் இதை ஓட்டிடுவாங்க. ஏன்னா அவங்க மேலே தப்பு கிடையாது, நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா காடு ஃபுல்லாக ஓட்டும் போது இந்த ஒரு இடத்த மட்டும் விட மாட்டாங்க இல்லைங்களா. பாருங்க, ஃபுல்லாக காடு ஃபுல்லாக ஓட்டி வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு வெள்ளாமை பண்ணுறதா இருந்தால் ஓட்டி தானே வெள்ளாமை பண்ணோம். அதனால் அந்த இடத்துல விடுங்கன்னு சொன்னால் விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஓரம் பாரம் ஒரு மரப்பாக ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா வேணால் விடுவாங்க. அதனால தான் இந்த இடத்துல விட சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், இங்கே கொஞ்சம் இருந்துச்சு, அப்படியே இருக்கட்டும்னு விட்டு வச்சுருக்கிறேன். அது கொஞ்சம் ஈரம், தண்ணி கொஞ்சம் ஈரமாக இருக்கணும் அந்த இடம். அந்த பொடுதலை இருக்கணும்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் இருக்கும். அதனால் இந்த இடத்துல விட்ட சொல்லிட்டேன். இன்றைக்கெல்லாம் சுத்தம் பண்ணாங்க, வாய்க்காலை சுத்தம் பண்ணுவீங்க, இந்த இடத்துல விட்டுட்டு சுத்தம் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் இந்த இடத்துல எவ்வளோ வருது அப்படிங்கிறத. இது மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் நான் மறுபடியும் ஒரு ட்ரிப்பு அங்கே தென்னை மரத்துக்கடியில் வச்சுட்டேன். சரிங்களா, இன்றைய விவசாயம் நமக்கு இனிதே முடிஞ்சிருச்சுங்க. இனி நாளைய விவசாயத்தை பற்றி நாளைக்கு பேசலாம். நமக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கா கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். பாய். நம்ம காக்காங்கெல்லாம் தண்ணி கட்டுறோம் இல்லைங்களா, அதனால் எல்லோரும் குளிக்க வந்துருக்குறாங்க. பாருங்கள், ஒருத்தர் விடாமல் எல்லாம் குளிக்கிறதுக்கு வந்துக்கிறாங்க. அதனால தான் நடந்து மெல்லமாக போகிறாங்க, நல்லா குளிக்கிறாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க ஈவினிங் டைமு. சூப்பராக இருக்காங்களா? ஓகே.